ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் தக்காளி வச்சு 2 விதமான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய தக்காளி குழம்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அதே மாதிரி டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு தக்காளி குருமா. ரெண்டுமே சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவுமே நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பாதி தேங்காய் மூடியை வந்து நான் சில்லாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு பட்டை அதை உடச்சிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2லேருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கொரப்பாக அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். அரைச்சது ஓரமாக இருக்கட்டும். கடாயில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி குருமாவுக்கு. இப்போ ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கும் போதே 4லேருந்து 5 பூண்டு பற்களை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 தக்காளி, ஒரு சின்ன தக்காளி தான் நான் எடுத்திருந்தேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 2 போதும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அதில் சேர்த்து வதக்கி விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக அது மசிகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டு வதக்கி விடணும். இப்போ அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விடுறதுனால தக்காளி சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும் நமக்கு. இப்போ நல்லா அது மசிஞ்சாதான் இந்த குருமா வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தக்காளியோட அந்த டேஸ்ட் முழுசாக இறங்குறதுக்கு நல்லா வந்து மசியணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வெந்துருச்சு. தோல்லாம் தனியாக கலண்டு போகிற அளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி கூட என்ன பண்ண போகிறோன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே இருக்குது, நீங்கள் உள்ளே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் லிங்க்கில் கூட டிஸ்கிரிப்ஷன் கூட உங்களுக்கு கூட லிங்க் ஷேர் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நமக்கு கொதிக்கும் போது தான் இன்னும் இந்த ஏற்கனவே வெந்திருந்த தக்காளி இன்னும் நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ மசாலா எல்லாம் எல்லா இடமும் ஈக்குவலாக வர அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மசாலாலாம், அதை வந்து இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து ஒரு அரை கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்த மசாலா தக்காளியெல்லாம் சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்ததை சேருங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. டேஸ்ட் வந்து நமக்கு நம்ம விரும்புகிற அந்த டேஸ்ட் வந்து வராது. கரெக்டான இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மாதிரி கொதிச்சிரும். இப்போ வந்து நமக்கு அந்த குருமா பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் அந்த ஃப்ளேவர் வாசனைக்காக கொத்தமல்லி கொஞ்சமாக, அதே மாதிரி புதினா பொடிசாக கட் பண்ணிவிட்டு போட்டு கலந்துட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடாய் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குருமா பண்ணியாச்சு. இப்போ குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறமா அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் சேர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கணும். இதுக்கப்புறம் ஒரு 10 குருமிளகு சேர்த்துட்டு நல்லா வந்து இதில் வதக்கி விட்டுருங்க. இந்த கடலைப்பருப்புலாம் வந்து நல்லா வந்து செவக்க வரணும். அது வதக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு நான் பொறுமையாக தான் இந்த மாதிரி கலந்து விடுறேன். இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு விரல் தண்டு இஞ்சி வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 10 பூண்டு பற்கள், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பருப்பு, சீரகம், சோம்பெல்லாம்
பருப்பைட்டங்கள்லாம் வறுத்துட்ருக்கோம்ல, இப்போ இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்க போகிறோம். நமக்கு பருப்பு ஐட்டங்கள்லாம் நல்லாவே நமக்கு செவந்து பொரிஞ்சு வந்துருச்சு. அதனால வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 10லேருந்து 12 சில் அளவுக்கு பொடிசு பொடிசாக தேங்காய் சில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூ சேர்த்திங்க, தேங்காய் பூவாக சேர்த்திங்க துருவல் அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ஆற வச்சதுக்கு அந்த ஆறிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா நீளமாக சைஸில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். குருமாவாக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி, நம்ம தக்காளி வச்சு அதை பண்ணுறதுனால தக்காளியோட ஃப்ளேவர் தான் நமக்கு அதிகமாக வரணும். அதுக்காக தான் மற்ற விஷயங்களை விட நம்ம தக்காளி வந்து ஜாஸ்தியாக சேர்க்குறோம். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட நமக்கு அதே மாதிரி சேம் தான் கல் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். சேர்க்கும்போது அந்த சீக்கிரம் தக்காளி வந்து நமக்கு மசிஞ்சு வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி வந்து அந்த தோல்லாம் கலண்டு போகிற அளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். இதை சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வந்து எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், கூட்ட குறைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சுருள நம்ம வதக்கி விடலாம். பாருங்கள், இது அது எண்ணெயிலே சேர்த்து தக்காளி கூடவே மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். பாத்திரத்தில் வந்து மசாலா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தது எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு தடவை கொரப்பாக அரைச்சிட்டு மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. மறுபடியும் தக்காளி அந்த மசாலா உள்ளதையும் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்படின்னா ரெண்டுமே நமக்கு கரெக்டான அளவில் மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம அதே கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இதில் இருந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு வாசனைக்காக பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி சைஸ் வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஒரு பாதி அளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னா போதும். அந்த வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவர் நமக்கு வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிடுச்சு போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்ஸி ஜார்லேருந்து ரெண்டையும் வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் கிரேவி மாதிரி போயிடும். இப்போ அதுக்காக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா பொருளுமே நமக்கு வந்து இதில் சேர்த்தாச்சு. இது சேர்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருந்தேன். அதே மாதிரி தான் தக்காளி குருமாவுக்குமே உப்பு பார்த்துட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு ரொம்ப கம்மியாக போட்டு தான் நான் வந்து செய்வேன். உப்பு நிறைய சேர்க்க மாட்டேன். அப்போக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னாக்கா மட்டும் நான் உப்பு சேர்த்துக்குவேன். இப்போ நான் செய்கிற சமையலில் முக்கால்வாசி எல்லாமே அரை உப்பு தான் இருக்கும். உப்பு வந்து குறைச்சி சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறதுக்காண்டி அரை உப்பு சேர்த்துருந்தேன். உங்களுக்கு உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்து அப்படியே தூவிக்கலாம். தூவிட்டு லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம். ரொம்ப ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்கூடவுமே இது ரெண்டுமே சாப்பிட்லாம். இது ஒன்று வச்சுட்டிங்கனாலே போதும். காலையில் இட்லி குழந்தைங்களுக்கு தோசை கொடுத்துட்டு மதியம் சாதம் கூடவும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் இது செஞ்சிட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.